ஹாய். கொஞ்சம் தொண்டை கரகரப்பு, அதனால் கொஞ்சம் காரசாரமான ஒரு புளி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகா, அப்புறம் என்ன, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட வேண்டியது தான். இந்த தக்காளி முழுசாக தான் நம்ம போடுவோம் வணக்கிறதுக்கு. ஒரு தடவை யதார்த்தமாக கட் பண்ணுறேன், அந்த மூக்கு இருக்குல்ல தக்காளியோட, அதுக்கிட்ட இருந்து புழு வருது நிறையா. வெளியில் பார்க்க தக்காளி நல்லா இருந்துச்சு, ஆனால் உள்ள புழு. ஸோ அதிலேருந்து நான் வந்து முழு தக்காளி போடுறத நிறுத்திட்டேங்க. கட் பண்ணி தான் போடுவேன். நல்லெண்ணெயில் இந்த சட்னி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டு, அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புளி சட்னி ரெடி ஆயிரும். ஸோ இது வணங்கினதுக்கப்புறமா தக்காளி இதில் கொட்டி கல்லுப்பு போடணும். கல்லுப்பு போட்டு அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டைம் இல்லை, இப்போது டின்னருங்கும் போது டைம் இருக்கா, சண்டேனா அரைக்கலாம். ஸோ கல்லுப்பு தான் போட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கை நிறைய புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். எனக்கு அதோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் புளி தேவையான அளவு வச்சுட்டு இதை வந்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு தாளிச்சிக்கணும். தாளிக்கும்போது சிலவங்க ஜீரகம் போடுவாங்க. எனக்கு ஜீரகம் பிடிக்காது, அதனால் நான் போடலை. இங்கே போடணுன்னா போட்டுக்கலாம், அவ்வளோதான். தாளித்து கொட்டினா காரசாரமான புளி சட்னி ரெடி ஆயிடும். புளி சட்னின்னு இதை சொல்ல முடியாது, இது ஒரு சட்னி, சரியா? ஆனால் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட தோசையை ஊற்றி அந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது சளிக்கு வந்து கொஞ்சம் நல்லா, எப்படி சொல்கிறது, இதமாக இருக்கும் தொண்டைக்கு. நல்லா காரமாக உள்ளே போகும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நேரத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப லேட்டாக சாப்பிடாதீங்க. அவ்வளோதாங்க. ஏர்லி டின்னர் இஸ் குட் ஆக்சுவலி. ட்ரை பண்ணுங்கள்.